டெக் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சமீப காலங்களில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நிறைய மீம்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ மீம்ஸ்னால் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நிறைய காமெடியான விஷயங்களை மீம்ஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான மீம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, அல்லது நீங்களும் கலர்ஃபுல்லான நிறைய காமெடியான மீம்ஸ் கிரியேட் பண்ண நினச்சிங்கன்னா கடைசி வரையும் இந்த வீடியோ பாருங்கள். Back from the dead. இந்த மாதிரியான நிறைய மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. அதாவது மீம் கிரியேட்டர் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்குது. இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். முதல்ல இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே சில பெர்மிஷன்ஸ் கேட்கும், அதை அக்செப்ட் பண்ணிருங்க. ஸோ அக்செப்ட் பண்ணி முடிச்ச உடனே முதல்ல நமக்கு லோட் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற மீம்ஸ் நிறைய லோட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னால தெரியும், எக்கச்சக்கமான மீம்ஸ் இருக்குது. அதாவது வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் மீம்ஸ் டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதில் இருந்து ஒரு மீம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே தெரியும், கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, அது போக எடிட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நமக்கு இப்போதைக்கு இது தேவையில்லை. நம்மளா மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அதில் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷன் டாப்பில் இருக்கும். அதை டேப் பண்ணிடுங்க. இப்போ டேப் பண்ணிட்டீங்கன்னா தெரியும், எக்கச்சக்கமான பிக்சர்ஸ் இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அல்லது உங்கள் சிச்சுவேஷனுக்கு தேவையான பிக்சர்ஸை இதுலேருந்து எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஹீரோஸாக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமஸான சிச்சுவேஷனாக இருக்கட்டும், காமெடிஸாக இருக்கட்டும், அவங்கவுங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷனும் உங்களுக்கு தேவையானபடி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த பிக்சரில் இல்லாத மாதிரி வேறு ஏதாவது பிக்சரை வச்சு யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்கும் இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு இமேஜை உங்களுக்கு தேவையான சிச்சுவேஷன் படி செலக்ட் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, ஏற்கனவே நம்மகிட்ட இமேஜ் இருக்குதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணியோ அல்லது கீழே இருக்கிற இந்த ப்ளஸ் பட்டனையோ கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக மீம் கிரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற எடிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ எடிட் பட்டன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே எடிட்டர் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு வார்த்தையை அதில் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது மட்டும் இல்லாமல் அதில் உங்களுக்கு தேவையானபடி கலரும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது போக அந்த ஃபாண்ட் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணுமா, இல்லைனா பார்டர் எப்படி இருக்கணும், அல்லது பேக்ரவுண்ட் கலர் வேணுமாங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாண்ட்டோட இடத்த உங்கள் இஷ்டப்படி மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரேடியாக கேபிட்டல் லெட்டராகவும் ஃபாண்ட் மாற்றுறதுக்கும் மேலே எடிட்டரில் ஆப்ஷன் இருக்கும். இது போக அதில் டைல்ஸ் மாதிரியான ஒரு ஐக்கான் தெரியும். அந்த ஐக்கானை டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான பிக்சர் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட இமேஜோட சைஸை நீங்கள் மாற்றிக்கிடலாம். இது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒரு ஐக்கான் தெரியும். அந்த ஐக்கான் டேப் பண்ணிட்டீங்கன்னா இமேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கேட்கும். இதில் நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் மாற்றலாம். நான் இப்போ ஆட் இமேஜ் கொடுக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடிஷனலாக ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட கேலரியில் இருக்கிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கிராப் பண்ணிக்கிடுறேன். ஸோ கிராப் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் செட் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இமேஜோட சைஸை நான் மாற்றிக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல இருக்கணுங்கிறதையும் நான் தீர்மானிச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி இமேஜோட சைஸை எனக்கு தேவையானபடி வச்சுட்டு ஸ்ட்ரெச்சும் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மீம் கிரியேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக எத்தனை இமேஜஸ் வேணாலும் நீங்கள் இதை மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதை லேயர் பை லேயராக வச்சுக்கிடலாம். ஸோ ஒன்ஸ் வச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ சிச்சுவேஷனுக்கு கிரியேட் ஆகிட்டு இப்போ நான் கடைசியாக என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ எனக்கு தேவையானபடி டெக்ஸ்ட்டோட கலரையும் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுட்டேன். கீழே இருக்கிற இமேஜும் செட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரியான கலர்ஃபுல்லான மீம்ஸ் உங்களுக்கு தேவையானபடி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். அப்படி இல்லைனா டேரெக்டாக ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் டேரெக்டாகவும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியான கலர்ஃபுல்லான நல்ல காமெடியான மீம்ஸ் உங்களால் இனிமேல் கிரியேட் பண்ண முடியும். நீங்களும் மீம் கிரியேட்டர் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இது மாதிரி பல வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கள் வர்றதுக்கு நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.